அனைவருக்கும் வணக்கம். மிக ஒரு நிகழ்வான சூழலிலே நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். ஒரு சில வாரங்களுக்கு முன்பாகத்தான் ஒரு நண்பருடைய குடும்ப டிஸ்பியூட்டு தொடர்பாக நானும் பேராசிரியர் சிவகுமார் அவர்கள், பேராசிரியர் திருமாவளவன் அவர்கள், பேராசிரியர் மூர்த்தி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அந்த கலந்துரையாடலிலே நாங்கள் பங்கு பெற்ற அந்த நினைவு இன்னும் எனக்கு மிகவும் பசுமையாக இருக்கிறது. அவருடைய அந்த இறப்பு செய்தி வருகின்ற பொழுது நான் என்னுடைய சொந்த ஊரிலே இருந்தேன். முதலிலே யாரை கேட்பது என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தயக்கமாக இருந்தது. ஏன்னா அந்த செய்தி வரும்போது என்னால் நம்ப முடியவில்லை. யாரை கேட்டாலும் அது நிச்சயமாக மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுமே அப்படிங்கிறதுனால கேட்குறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்து அப்புறமா தான் பேராசிரியர் மூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு என்ன நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டேன். அவர் தான் அதை உறுதிப்படுத்தினார். உண்மையிலே மிக ஒரு வருத்தமான ஒரு நிகழ்ச்சி. நான் வெளியூரில் 300-400 கிலோமீட்டருக்கு தொலைவில் அப்பால் இருந்தபோது அவருடைய அந்த இறுதி நாட்களில் கூட, இறுதி நேரத்தை கூட என்னால் அவருடைய முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அவரோடு நான் தொடர்ந்து பல காலகட்டங்களில் நான் பணியாற்றியிருக்கிறேன். குறிப்பாக மன்றத்தினுடைய பொறுப்பில் இருக்கும்போது நான் கொஞ்சம் நல்லா பேசுவேன், ஆனால் எழுத வராது. ஆனால் திருமாவளவன் சாருடைய ரைட்டிங் உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் பெரும்பாலும் இந்த சுற்றறிக்கை எழுதுவதற்கு அவருடைய வீட்டுக்கு போயிடுவேன். காலையில் ஒரு 8 மணிக்கு போனேன்னா அவங்க துணைவியார் எங்களுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் தயார் பண்ணி கீழே கொண்டு வந்து வச்சுருவாங்க. நான் என்னுடைய கருத்துக்களை சொல்ல அவர் குறிப்புகளை எடுத்துக்கிட்டு எழுத ஆரம்பிப்பார். கிட்டத்தட்ட ஈவினிங் 4-4:30 மணி வரைக்கும் உட்காந்து அவர் எழுதுவார். எழுதி முடிச்சுட்டு அடுத்த நாள் நான் கொண்டு வந்து இங்கே கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்துட்டு அதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் காலேஜுக்கு வந்துடுவேன், மாநில கல்லூரிக்கு வந்துடுவேன். மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு போய் ப்ரூஃப் கரெக்ட் பண்ணலான்னு போனால் ஏற்கனவே அம்பேத்கர் காலேஜிலேருந்து அவர் அந்த சென்டரில் ப்ரூஃப் கரெக்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது செய்திகள் சேர்க்கணும்னா சேர்த்துட்டு யாருக்கும் சொல்லாமல் போயிடுவார். நம்ம போய் பார்த்தா எல்லாம் மாற்றமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், சார் தொப்பி போட்டு ஒருத்தர் வந்தார் சார், அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போயிட்டார் சார் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு எதை பற்றியுமே ரொம்ப இயல்பாக எதையுமே எதிர்பார்க்காம என்ன செய்யக்கூடிய மிக அருமையான ஒரு தோழர். அவர்கிட்ட நம்ம பார்க்க விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்ட பற்றியும் தவறான விஷயங்களை பேசவே மாட்டார். எல்லார்ட்டையும் என்ன நல்ல விஷயம் இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் பேசுவார். எந்த நேரத்துலையும் அவர் பதஷ்டப்பட்டு பார்த்ததே இல்லை. எந்த ஒரு கோரிக்கை தொடர்பான பிரச்சனைகள் வரும்போதும் அது ரொம்ப இயல்பாக அவருக்கே உரிய அந்த நகைச்சுவை பாணியில் பேசுவார். எல்லாரும் பேசினதுக்கப்புறம் அவங்கெல்லாம் மணிக்கணக்கில் பேசியிருப்பாங்க, ஆனால் கடைசியாக ஒரு 4 வார்த்தை பேசுவார். அதுதான் கடைசியில் நிற்கும். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமை மிக்க ஒரு தோழர். அந்த தோழரை நினைக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் நம்முடைய கல்லூரி வாழ்க்கை, அப்புறம் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், பின்தங்கிய மக்கள், பட்டியலினத்து மக்கள், இவங்களுக்காக போராட்ட களம் கண்டதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்மளுடைய இந்த நட்பு வட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியவங்க மட்டும் இல்லை, மிகச்சிறிய குழந்தைகள்கிட்ட கூட அவர் தன்னுடைய இம்ப்ரெஷனை ஏற்படுத்தியிருப்பார். ஒரு முறை அவருடைய பேரப்பிள்ளையினுடைய பிறந்தநாள் விழாவுக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு நான் என் குடும்பத்தோடு சென்று இருந்தேன். என்னுடைய பேரப்பிள்ளை இப்போ 5வது படிச்சுட்டு இருக்கான். அவன் சொல்லுவான், திருமாவளவன் சாரை பற்றி கேட்பான், எப்படி இருக்கார் அங்கிள், எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்பான். அந்த அளவுக்கு அந்த சிறிய வயதில் உள்ளவர்கள் கூட இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பண்பாளன், மிகச்சிறந்த ஒரு அந்த அன்பு பாராட்டுறதுல சார் சொன்னார் இல்லையா, எதையுமே எதிர்பார்க்காம அவரே தானாக முன்வந்து எல்லா காரியங்களையும் தன்னை ஈடுபடுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தோழர். எனக்கு மிகப்பெரிய இழப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுவாக இருந்தாலும் நான் அவரோட தொடர்பு கொள்வேன். எந்த விஷயத்துக்கும் ஒரு தீர்வு அவர்கிட்ட இருக்கும். குறிப்பாக ஒரு நேரத்தில் என்னாச்சுன்னா, குவைத்தில் என்னுடைய உறவினர் ஒருத்தர் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ப்ராப்ளத்தில் உள்ளே இருக்கிறார். ஏதோ ஒரு காரணத்தினால மற்றவங்களுடைய ஒரு தவறாக அவர் உள்ளே போயிடுறாரு. அவரை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்யும்போது யார் அணுகணும், அவருக்கு என்ன கடிதம் கொடுக்கணும், யார் மூலமாக போனால் இது நடக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அப்போ விசிகாவில் இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்கள் மூலமாக அவருடைய நம்பரை கொடுத்து அந்த எம்பிகிட்ட பேசி, அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் மூலமாக அந்த அமைச்சர்கிட்ட சொல்லி, அங்கே வெளிநாட்டில் தமிழ் மக்கள் வாழக்கூடிய அந்த தொடர்போடு அவங்களோட தொடர்புபடுத்தி அவங்கள கொண்டு வருவதற்கான முயற்சிகள். இப்படி எந்த வகையில் ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்கிட்ட சொன்னால் போதும், அவர் அதற்கான ஒரு தீர்வை மிக இலகுவாக கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தோழர். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தோழர். அது மட்டும் இல்லை, இங்கே எதை கொடுத்தாலும் நம்ம நிறைய பேர் அவருக்கு ஆங்கில பேராசிரியர்னு தெரியாது. ஏன்னா தமிழ் அவ்வளோ அழகாக எழுதுவார், பேசுவார். அதனால் இப்போ நம்ம முருகன் சார் மாதிரி தான், அவர் ஆங்கில பேராசிரியர், தமிழ்லேயும் பிரமாதமாக இருப்பார். அந்த மாதிரி திருமாவளவன் சார் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஆங்கில பேராசிரியர்னு சொல்லிட்டு நிறைய அவருடைய தமிழும் சரி, அவருடைய எழுத்தும் சரி அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அவர் சார் சொன்னார் இல்லையா, நம்ம சங்கர் சார் சொல்லும்போது அவர் பேசுவதை விட அவருடைய எழுத்து துண்டறிக்கைகள், சின்ன சின்ன துண்டறிக்கை, சும்மா பெருசாலாம் கையாலே எழுதிடுவார். கையால் எழுதி கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார், அவ்வளோதான்.
அதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மணிக்கணக்காக பேசினா கூட அந்த தாக்கம் நிச்சயமாக இருக்காது. அந்த 4 வரியில் அவர் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த துண்டறிக்கை இருக்குது பாருங்கள், அதை பார்த்து அரசாங்கமே பயப்படும். அப்பேற்பட்ட மிகச்சிறந்த ஒரு அருமையான தோழர், சங்கவாதி மட்டுமல்ல, நல்ல ஆசிரியர் மட்டுமல்ல, நல்ல மனிதநேயமிக்க அருமையான தோழர், எல்லாவற்றையும் தாண்டி களப்போராளி. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு களப்போராளி இனிமேல் இந்த சமுதாயம், இந்த ஆசிரியர் சமுதாயம் பார்க்குமா என்றால் நிச்சயமாக இருக்காது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆசிரியர் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட பங்களிப்பு உள்ளவர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. மிக சுயநலவாதிகளாக இன்றைக்கி நம்ம மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய பொருளையும் தன்னுடைய குடும்ப சூழலையும் தியாகம் பண்ணி இந்த சமுதாயத்துக்காக, சமுதாய முன்னேற்றத்துக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்து கொண்ட மிக அருமையான தோழர். அப்படிப்பட்ட தோழரை நாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு நிச்சயமாக நம்மளால் இயன்ற அளவுக்கு இந்த சமுதாய பணியை நாம் செய்ய வேண்டும். அதுதான் அவருக்கு நாம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த நினைவஞ்சலியாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.